பாஜகவை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறும் மனநிலையில் இருக்கிறார்கள் பல்வேறு எம்பிக்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாக வெளியேறப் போகிறவர் அப்படிங்கிறது ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடியவர். நமக்கு தெரியும், பாஜகவில் மக்கள் மத்தியில் சமீப காலங்களில் மிக பிரபலமான முகம், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஸ்மிருதி இரானி பாஜகவை விட்டு விலகுகிறார். அது மட்டுமல்ல, அது விலகுகிறார் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அவர் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களுடைய கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மோடியும் பாஜகவும் இந்தியாவினுடைய தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக ஃபாரின்லிருந்து, வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஸ்மிருதி இரானியின் வழியாகத்தான் இந்த செய்தி வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதைத் தொடர்ந்து ஸ்மிருதி இரானி புறக்கணிக்கப்படுகிறார். தொடர்ந்து புறக்கணிப்பினுடைய உச்சத்தில் தற்போது அவர்களுடைய பொருளாதார சூழலே பெரும் சிக்கலில் இருக்கிறது. அதாவது இந்த சீரியல் மாதிரியான விஷயங்களில் பண்ணி தான் இனிமேலாக ஏதாவது பண்ண முடியுங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னொன்றும் கூடுதலாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா, பாஜகவை விட்டு விலகும் மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும். தனக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிற பாதுகாப்பு பத்தாது, எனக்கு கூடுதலான பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போ நான் பேசுகிறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னாலும் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் திருவண்ணாமலை, நம்முடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஃபோன் கால். யார் அப்படின்னா, ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். அவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான் அப்படின்னா, ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, நீங்கள் மதுரையில் வந்து முருகன் மாநாடு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்காரன் நடத்துகிறான். இந்துக்கள் அல்ல, நல்லா கேட்டுக்கணும். இந்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு முருகன் மாநாட்டை நடத்துகிறான். இப்போ இந்த முருகன் மாநாட்டில் இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லைங்கிறது தெரியும். அதனால தான் காவல்துறையும் நீதிமன்றமும் கேட்ட கேள்விக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட எத்தனை பேருப்பா வருவான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த பதிவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிர்மலா சீதாராமனோ இல்லது எச் ராஜா வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கிறான் இல்லையா, வடை சுட்டுட்ருக்கிறான் இல்லையா, இவனோ மொட்டை அடிப்பாங்களா, அலகு குத்துவாங்களா, முருகனுக்கு பால் காவடி எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இப்போது இவன் இந்த திருவண்ணாமலையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறான், எப்படிப்பா நீ சொல்லுவ இந்த மாதிரி, நீ யாரா நீ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு, நிர்மலா சீதாராமனுக்கு பட்ஜெட் போடணும் இல்லையா, அவங்களுக்கு அதுக்கே நேரம் பத்தலை, அவங்க வந்து எப்படி மொட்டை போடுவாங்க, அவங்க எப்படி அலகு குத்துவாங்க அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், திருவண்ணாமலையில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு காலில் ஃபோன் பண்ணி சொன்னான். பாஜக வந்து எப்படி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களுடைய மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள்.